ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டான சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக டேஸ்டியாக மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல ஒரு வாசனை வரணும். பொட்டுக்கடலை வறுப்படும் போது வாசனை வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பொடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்வீட் செய்யும்போது அந்த ஸ்வீட்டுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 3 நிமிஷம் கிட்ட இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கலர்லாம் எதுவும் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. சரியாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வெல்லத்தில் வந்து இந்த ஸ்வீட் செய்ய போகிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது ஒயிட் சுகரோ கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா வந்து கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம்ன்றது வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை அதில் சேர்த்துடலாம். குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை பொடியை சேர்த்த உடனேவே இந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே அதை நல்லா இழுத்துரும். கொஞ்சம் நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். குறைவான தீயிலேயே வச்சு நம்ம இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து